பலம் பொலம் பழம் பலம் பொலம். பழங்கள் சீசன் வந்தாலே தெருவில் விற்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடணும் போல தோணும். பழங்களை பார்த்த உடனே சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் சாதாரண மனிதர். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு காதலியோ அல்லது மனசில் நிற்கிற யாரோ நினைவுக்கு வந்தால் நீங்கள் கவிஞர். மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் அப்படியே நின்னா நீங்கள் சாதாரண மனுஷன். அதையும் தாண்டி நீ தானடி அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ நீங்கள் ஒரு கவிஞர். இது இந்த காலத்து படம் மட்டும் இல்லை, சந்திரபாபு காலத்துலேயும் இதே மாதிரி இருந்திருக்கு. மாம்பழமே மல்கோவா மாம்பழமே. பாவம், அவர் ரொம்ப ஏழையாக இருந்திருக்கிறார். அதனால் மச்சு வீட்டில் குடியிருக்கும் மல்கோவா மாம்பழமே அப்படின்னு பாடியிருக்கார். பழம் மட்டும்தான் தித்திக்குமா? கண்ணமே தித்திக்கும், தித்திக்குதே கண்ணம். இது கவியரசரின் பாடல். எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரோ. சரி, நாமளும் பார்ப்போம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ராத்திரி நேரத்தில் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு தனி சேனலே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழம் சாப்பிட்டா பலம் வரும் அப்படிம்பாங்க. பழம் சரி, பலமும் சரி. அது என்ன பொலம்? இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே. வாங்களேன், நாமளும் அப்படியே போய் பொலம் என்றால் என்ன அப்படின்றத அப்படியே வச்சு தமிழ் இலக்கியங்கள் பக்கங்களை புரட்டி அதிலிருந்து பொலம் என்பதை தேடி கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு சூடாக இருக்கிற நேரத்தில் ஒரு மலைவாசஸ்தலம் போகலாம். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் அந்த பொலம் என்ற சொல் வருது. வாங்க, பாடலையும் பார்ப்போம், பொருளையும் பார்ப்போம். திருமுருகாற்றுப்படையில் ஒரு அருமையான காட்சி வருது. அங்கே நிலம் பசுமையாக இருக்குது, பக்கத்துலேயே மலை. அங்கே மலைவாழ் தெய்வ மகளிர்லாம் ஆடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு சின்ன அடி இருக்கான், கால் சின்ன சின்னதாக இருக்கான். கணைய மரம், அந்த காலத்து தேக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அதுபோல் உறுதியான கால்கள், வளைந்த இடுப்பு, பெருமை மிகு தோள்கள். அங்கே இடையில் வெல்வெட்டு பூந்துணி அதெல்லாம் உடுத்திருந்தாங்களாம். கோபம் அப்படின்ற தம்பளப்பூச்சி மாதிரி சிவப்பாக இருக்கான் அந்த உடை. அதுக்கு மேலே காசு வரிசை தொங்குதான். இந்த காசு மாலை தொங்குது இல்லைங்களா, அது மாதிரி தொங்குதான். சில்கால் அப்படின்ற நடன இடுப்பு அணி அங்கே இருந்துதான். அதுக்கு மேலே மணிமேகலை அணிஞ்சிருந்தாங்களாம். ஆக பொலம் அப்படின்னா ஒரு பொன்னினால் செய்த ஒரு நகை, தங்க நகை. தங்கம் விற்கிற விலையில் இதையா நாம் தேடி வந்தோம் அப்படின்னு தான் இப்போ தோணுது. இப்போ தங்க நகையை தேட வேணாம், பொலம் அடங்கிய அந்த திருமுருகாற்றுப்படை பாடலை தேடி நகர்வோம். செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோள் கோபத்து அன்ன தோயா பூந்துகில் பல்காசு நிறைத்த சில்காழல்குல் கை புனைந்து இயற்றா கவின் பெருவனப்பின் நாவலோடு பெயரிய பொலம் புனை அவிர்கிழை. பழம் பலம் பொலம் பழம் பலம் பொலம் பழம் பலம் பொலம்.
சமீபத்தில் முட்டை கலக்கி அப்படின்ற பாட்டு தான் ரொம்ப ட்ரெண்டில் ஓடிட்டு இருந்தது. அந்த படத்தில் யூத் அப்படின்ற படம், அந்த படத்தில் ஒரு அப்பாவும் பையனும் ஒரு பாசக்கார காட்சி ஒன்று வரும். அதே மாதிரி கலித்தொகையில் வருது. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அந்த குழந்தை வளம் வருது, அப்பாவும் பையனும் நடந்து போகின்ற காட்சி அதில் வருது. பவளம் மாதிரி வாய் இருக்கான், செக்கச்சிவந்த வாய், ஏதேதோ பேசுது, ஆனால் மழலை பேச்சு தித்திக்குது. பேசுகிறப்போவே எச்சில் அப்படியே ஒழுகுதான். அது அப்படியே கழுத்தில் கையில் அணிந்திருக்கிற அந்த அணிகலன்களில் அப்படியே பட்டு தெரிக்குதான். இப்போவும் பழம் என்றால் அணிகலன் அதை ஒட்டித்தான் வருது போல் இருக்கு. தலையில் ஒரு கிரீடம் மாதிரி அணிஞ்சிருக்காங்க. அதில் சிவபெருமான் எப்படி அணிந்திருக்கிறாரோ அதே மாதிரி பிறை நிலவு இருக்கான். அதை பார்த்து சிரிக்குதான் குழந்தை. அது பொன் சிரிப்பு, புன் சிரிப்பு இல்லை, பொன் சிரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலாடை, காலிலே ஒலிக்கும் கிண்கிணி, அதோட தட்டு தடுமாறி அந்த குழந்தை தவழ்ந்து ஓடி வருது. ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு அவங்க அம்மா மார்பில் பாலோடு ஓடி வர்றாங்க. அதை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் விளையாடுறதுலையே ரொம்ப குறியோடு இருக்காங்க. ஒரு நடைவண்டி, ஒரு தள்ளு வண்டி, கட்டையிலால் செய்யப்பட்ட அந்த ஒரு நடைவண்டியை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவன் நடந்து செல்கிறார். அந்த சிறுவனை பார்த்தோன்னே அப்பாவுக்கு என்ன நினைப்பு வருது தெரியுமா? போலம் பிறையுள் தாழ்ந்த பூனை வினை உருள் கலன் நலம் பெரு கமர் சென்னி நகையோடு துயல் வர ஒரு எஞ்சாது இடை காட்டும் உடை கழலம் துகில் அரிப்பொலி கிண்கிணியார் பூவாடி தட்ப பாலோடு அலர்ந்த முலை மறந்து முற்றத்து கால்வல் தீர்க்கையின் இயக்கி நடைபயிற்றா ஆலமர் செல்வன் அணிசால் பெருவிரல் போல வரும் என் உயிர் பழம் 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 பழம். அப்படியே நாம் புலம் பெயர்ந்து கம்பன் கிட்ட போய் நிற்போம். அவர் புலம் பற்றி ஏதாவது பாடல் வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கலாம். அவர் ரொம்ப கிண்டலா பழத்தில் ஆரம்பித்து குளத்தில் வந்து நிற்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு பாடல் உடனடியாக கொடுத்தார். அதில் அவர் மறைத்து காட்டிய 2 பேர் கிடைச்சது. அதில் புலமும் இருந்தது, மறைத்து காட்டிய 2 பெயர்களும் கிடைத்தது. ஆரணமறையோன் எந்தை அருந்ததி கற்பின் எம்மோய் தாரணி புரந்த சால கடங்கட மன்னன் தையல் போரணி புலம் கொள்வேலாய் பொருந்தலைகள் தற்கு ஒத்த காரணம் இதுவே ஆயின் என் உயிர் காண்பென் என்றாள். போரணி புலம் கொள்வேலாய் ராமன் ராமன் எந்த யாரணா வரையோன் விசிறவசு முனிவர் விசிறவசு